Good morning students. இன்னைக்கு நம்ம வந்து Statistical Mechanicsல continuation Fluctuation, Dissipation Theorem FDT அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து Fluctuationனா என்ன, இந்த Fluctuation, Dissipation Theorem எதுக்கு போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து Brownian motion அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற ஒரு பார்ட்டிக்கிளை பாருங்களேன், அதோட பாத்தை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? அது எவ்வளோ கொல்யூஷன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு உங்களால் பண்ண முடியுதா? முடியாது. ஸோ இந்த மாதிரி the random movement displaced by small particles that are suspended in a fluid are known as Brownian motion. இந்த Brownian motion அப்படி எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா the result of collision with the other particle, அதுவும் முக்கியமாக ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிக்கலால் நடக்குது. Consider the Brownian motion of a colloidal particle floating in a liquid medium or a small mirror suspended in a gas. Under an microscope, one can observe irregular motion of the colloidal particle or by reflecting of a light beam and irregular oscillation of the mirror. Such a random motion of colloidal particles or the suspended mirror is well as known as the direct evidence of thermal molecular motion. நல்லா பார்த்துங்க, ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம், அந்த லிக்விடில் சில பார்ட்டிக்கலை உள்ளே போடுறோம், அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் ரேண்டமைஸ்டு மூமெண்ட். இது ஆப்டிக்ஸில் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிரரை ஒரு கேஸில் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த கேஸான பார்ட்டிக்கலால் அந்த மிரர் வந்து சின்ன மிரர் அது வந்து ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு லைட் ரேவை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன், அதோட மேலே பார்க்குறேன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் எப்படி இருக்கும்? ரேண்டமைஸ்டாக இருக்கும். இட் இஸ் நாட், யூ கேன் நாட் சே சார் நான் இங்கே மிரர் வச்சுருக்கேன், இந்த இடத்துல நான் என்னோடய சோர்ஸை வச்சுருக்கேன், ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனை வச்சா எனக்கு தெரியணும். இட் இஸ் நாட் பாசிபிள். தட் irregular things are known as Brownian motion. Such a random motion, இதுதான் நம்ம வந்து தேர்னின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் பேசிக்கலி இப்போ ஒரு லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மல் மாலிகுலர் மோஷன் இல்லைங்களா? ஒரு டெம்பரேச்சர் எஃபெக்ட் இருக்குது. சார் டெம்பரேச்சருங்கிறது ரூம் டெம்பரேச்சர் தான், பட் ரூம் டெம்பரேச்சருங்கும்போது நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது 0 டிகிரி கெல்வினில் மட்டும்தான் எல்லா மாலிகுல்ஸும் ஃப்ரீஸ் ஆகுமே தவிர, ஒரு ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது 30 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் ஈக்குவலன் டு 273 + 30 303 கெல்வினில் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியால் ஒரு மோஷன் நடக்குது. ஓகே, இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு மோஷன் நடக்கும்போது the random force driving the particle or the mirror is apparently due to the impact exerted by the liquid molecules or the gas molecule. This is the classical example of Brownian motion. ஒரு இடத்துல ஒரு சின்ன டெம்பரேச்சர் இருக்குது, இல்லை ஒரு கேஸ் மாலிகுல் அந்த மிரரில் கொலைட் ஆகிறதுனால ரிஃப்ளெக்ஷன் வந்து ரேண்டமைஸ்டாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் வச்சுக்கிறோம், அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தெர்மல் எக்லிபிரியம் இருந்துச்சு இல்லையா, தெர்மல் temperature of that liquid, that is the driving force. That is the classical example of Brownian motion. Consider there is an external force. இப்போ ஏற்கனவே மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த பார்ட்டிக்கலில் எக்ஸ்டர்னலாக இன்னொரு ஃபோர்ஸ் வருது இல்லைங்களா? அப்போ நம்ம 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸை அந்த பார்ட்டிக்கலில் பார்க்கலாம். ஒன்று என்னது? த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆன் த ப்ரௌனிங் பார்ட்டிகல்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எ ஃபோர்ஸ்டு மோஷன். ஃபஸ்ட்டு ப்ரௌனியன் மோஷனால் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் ஒரு ஃபோர்ஸ்டு மோஷன் இருக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்கும் இல்லையா, அதனால் இருக்கக்கூடியது. த ஃபஸ்ட் இஸ் சிஸ்டமேட்டிக் பார்ட், அதாவது ப்ரௌனியன் மோஷன் வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது. பட் ரெண்டாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரேண்டம் எஃபெக்ட். நவ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ரேண்டம் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ரிலேட்டட் இன் தட் சிஸ்டம் சின்ஸ் தே ஆரிஜின் ஃப்ரம் த போத் ஃபோர்ஸஸ் ஆர் சேம் இல்லையா? ஏன் மோஷன் நடக்குது? தெர்மல் எனர்ஜியால். ஏன் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்குது? அதுவும் தெர்மல் எனர்ஜியால். அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ப்ரௌனியன் மோஷனுக்கும் ரேண்டமாக நடக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்க்கும் ஆரிஜின் என்னது? அந்த சிஸ்டத்தோட தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ். ஸோ தேர் மஸ்ட் பி அ ரிலேஷன். த இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ரேண்டம் பார்ட்டிக்கல் இஸ் இன் ஜென்ரல் இஸ் நோன் அஸ் ஃப்ளக்சுவேஷன் டிசிபேஷன் தியரம். 2 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 2 ஃபோர்ஸ் எதனால் இருக்குது?
thermodynamic potential of that systemல இருக்குது. அதனால ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டினரி ஃபோர்ஸ் which is driving the particle to undergo Brownian motion. ரெண்டாவது frictional force. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட சார் how to relate these two forces, that is known as fluctuation dissipation theorem. The theorem states a general relationship between the response of a given system to an external disturbance and the internal fluctuation of the system in the absence of the disturbance. இப்போ fluctuationனா என்ன சார்? நான் வந்து ஒரு ப்ரௌனியன் மோஷனோட ஒரு ப்ரௌனியன் பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். சரிங்க சார், ஒரு வெலாசிட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் இருக்குது, 5 மீட்டர் per செகண்ட் இருக்குது. இன்னொரு ப்ரௌனியன் பார்ட்டிகளுக்கு 6 இருக்கலாம். அப்போ இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வாட் வி யூஸ் டு டூ, வி யூஸ் டு கோ ஃபார் மீன், ஆவரேஜ் இல்லைங்களா? உங்கள் கலோக்கியல் டைமில் சொல்லணுன்னா ஆவரேஜ் தான் நம்ம பார்ப்போம். அந்த ஆவரேஜ் இருக்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த ஆவரேஜ் டெம்பரேச்சர், ஒரு தெர்மல் இக்லிபிரியமில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கான்னு பார்த்தா ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும். அப்போ அங்கே என்ன நடக்கும்? தேர் வில் பி ஃப்ளக்சுவேஷன். எப்படி சார்? சார் ஒரு பார்ட்டிக்கல் 5 மீட்டர் per செகண்டில் ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு பார்ட்டிக்கல் அதே ஸ்பீடில் போகணுன்னு இல்லை. அது 6ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இப்போ 1ஆக இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 10ஆக கூட போகலாம். அப்போ அந்த மீன் இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்து எவ்வளோ தூரம் அது deviate ஆகிருக்கு, that is known as fluctuation. Say for example, another example, when we want to know about ஒரு லிக்விடை வச்சுருக்கோம், அந்த லிக்விட் 30 degree Celsius ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா, do you think that all the layers of the liquid top to bottom வரைக்கும் எல்லாமே 30 degree Celsiusல இருக்குமா? இருக்காது. there may be a fluctuation within the liquid. அதுதான் fluctuation. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸால் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்க்கும் fluctuation of the system in the absence of disturbance, that is what given by the FDT, fluctuation dissipated theorem. Such a response is characterized by a response function or equivalent by an admittance or an impedance. ஒரு admittance ஆகவோ இல்லை impedance ஆகவோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் பார்க்கலாம். மித்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து இட் இஸ் a response ஃபங்க்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். So the internal fluctuation is characterized by a correlation function of relevant physical quantity of the system fluctuating in thermal equilibrium or equivalently by their fluctuation spectra. Thus the fluctuations theorem can thus be used in two ways. It can predict the characteristics of fluctuation. Say for example, ஒரு நாய்ஸ், ஒரு சர்க்கியூட்டில் நாய்ஸ் இருக்குது, அந்த நாய்ஸ் வந்து என்னது? ஃப்ளக்சுவேஷன் தானே. அந்த ஃப்ளக்சுவேஷன் எதனால் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் it can be used as the basic formula to derive the admittance from the analysis of thermal fluctuation. அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த fluctuation dissipation theorem தெர்மலில் மட்டும்தான் இருக்குமானா இல்லை, எலக்ட்ரிக்கலில் நிக்விஸ்ட் தியரம்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஆப்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் காமன். ஓகே சார், the Nyquist theorem is a classical example of first category. First category na என்னது? இதுதான். It can predict the characteristics of the fluctuation. Okay, so Nyquist work states that an analog signal waveform can be converted into digital by sampling analog signal at equal time interval. சரிங்களா? அந்த நிக்விஸ்ட் தியரம் இப்போயும் நம்ம அனலாக் டு டிஜிட்டல் பண்ணும்போது, டிஜிட்டலைசிங் த அனலாக் சிக்னல் பண்ணும்போது நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். அங்கே யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு FDTயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக. ரெண்டாவது ஆன்சாங்கர்ஸ் ரிலேஷன்ஸ், ஆன்சாங்கர் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அந்த மாதிரி நம்ம படிப்போம். தட் இஸ் லாண்டஸ் தியரியோட கண்டினியூவேஷனாக படிப்போம். அது தட் இஸ் தன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்னது? இட் கேன் பி யூஸ்டு டு give the basic formula to derive an admittance from the analysis of thermal fluctuation. அப்போ ஆன்சாங்கர் ரிலேஷன்ஷிப்னா என்னது? the existence of this link between microscopic fluctuation and macroscopic relaxation. மைக்ரோஸ்கோப்பிக்கில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்கும் மேக்ரோஸ்கோப்பிக்காக ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் ஃபினோமினா நடக்குது, அதுக்கும் உள்ள ரிலேஷன் தான் ஆன்சாங்கர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதை டெரைவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் டெசிபேஷன் தியரம் யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.